குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமக. ஓம் குருப்பியோ நமக. சுப்பிரமணியரும் ஸ்ரீ பாலகுரு சக்தி பீடத்திலிருந்து ராமு ஐயர். இன்னைக்கு காலபைரவரை பத்தி ஒரு சிறிய பரிகாரம். காலபைரவருக்கு செய்யும் விலகு பரிகாரம். சிவபெருமான் படைத்த முதலான தொழில்களை செய்ய தோற்றுவித்த திருவேரி பைரவமூர்த்தி ஆவார். இவர் 8 அம்சங்களை கொண்டு அஷ்ட பைரவராக திகழ்கிறார். நிலம், நீர், ஆகாயம், காற்று, நெருப்பு, சூரியன், சந்திரன், ஆத்மா என்னும் சக்திகளை கொண்டு உலகை இயக்கின்றார். தேய்பிறை அஷ்டமியிலும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்திலும் இவரை வழிபடுவதால் சிறந்த பலன்களை பெறலாம். எதிரிகளை அழிப்பதில் இவர் வல்லவரை. இவருக்கு ஈடு இணை இல்லை. எப்பேற்பட்ட எதிரியா இருந்தாலும் துவம்சம் பண்ணிடுவார். அவ்வளவு சக்தி அவருக்கு. இப்ப ஆத்துல ஒரே பிரச்சனையா இருக்கிறது, ஒரே திருஷ்டியா இருக்கிறது, ஏதோ ஒரு சக்தி நடமாடுற மாதிரி இருக்கிறது, நிம்மதியா படுத்து எந்திரிக்க முடியல, எங்கிட்டு வருது எங்கிட்டு போகுதுன்னு தெரியல அப்படின்னும் இருக்கு சில பேருக்கு. அப்படி இருக்க வாழலாம் இந்த பரிகாரத்தை பண்ணுங்க. ஆத்துல எல்லாரும் இருக்கிறச்ச குழந்தைகள் கையில ஒரு 5 மிளகு, பெரியவா கையில ஒரு 11 மிளகு வீதம் எடுத்துக்கணும். எல்லாரும் வச்சுக்கோ. கையில வச்சுண்டு இது எப்போ செய்யணும்னா காலை வேலை அல்லது மாலை வேலையில் செஞ்சுக்கணும். அவாவா தலை கையினால மிளகு கைக்குள்ள முடிந்து இப்படி சுத்தணும். ஆத்துல இருக்கிற வேறு வெளியில போயிருந்தாலோ இல்லை வெளிநாட்டு இருந்தாலும் அவளுக்கா எக்ஸ்ட்ரா ஒரு 11 மிளகு கையில எடுத்துக்கோங்க. யாரோ ஒருத்தர் எடுத்துங்க போதும். பெரியவா அப்படி சென்றா போறோம். அதே மாதிரி எடுத்துட்டு இப்படி சுத்திண்டு தலையை சுத்திக்குங்க. பிறகு அனைவரிடம் இருக்க மிளகு எல்லா மிளகையும் ஒன்றா வாங்கிக்கோங்க. வாங்கி ஒரு சிகப்பு துணியில சிறிய முடிச்சா முடிச்சுக்க, அப்படியே முடிச்ச மாதிரி கட்டிடணும். மிளகு என்னெல்லாம் வேண்டாம். நான் சொன்ன வீதம் சின்னவா கையில் ஒரு 5 மிளகு, பெரியவா கைகளில் ஒரு 11 மிளகு இருக்கணும். வெளியில் யாரும் போயிருந்தானா அவளுக்காக ஒரு 11 மிளகு யாராவது ஒருத்தர் கூட கையில் வச்சுட்டா போகிறோம். எல்லாத்தையும் ஒருமுகப்படுத்தி ஒரு சிறிய முடிச்சாக கட்டி வைத்துக் கொள்ளவும். ஒரு முழு தேங்காய், நல்ல தேங்காயை பார்த்து வாங்கிக்கணும். அதில் முழுமையாக குங்குமத்தை தடவிடணும். முழுமையாக குங்குமம் தட வேண்டியது, அதையும் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டியது. ஒரு சிறிய பித்தளை பாத்திரத்தில், சிறிய பித்தளை பாத்திரம், சின்ன டவராக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஒரு டம்ளராக இருந்தாலும் சரி, அதில் ஜலம் சுத்தமான தண்ணி எடுத்து வச்சுக்கோ. அந்த தண்ணியில் ஒரே ஒரு கறித்துண்டு, அடுப்பு கறித்துண்டு, சின்ன அடுப்பு கறித்துண்டு எடுத்து போட்டுக்கணும். அது அப்படியே ஒரு பக்கமாக வச்சுருங்க. அதில் நிலைவாசலில் ஒரு பக்கமாக வச்சுட்டு இந்த மிளகு முடிச்ச எடுத்துக்கிட்டு நல்லெண்ணெய், ஒரு அகல் தீபம் எடுத்துக்கோங்க. தேய்பிறை அஷ்டமியில் பைரவர் ஆலயத்துக்கு போகணும். பக்கத்தில் ஆலயங்களில் பைரவர் வழிபாடு நடக்கும். அப்படி ஆலயம் பக்கத்தில் இருந்ததுன்னா அந்த ஆலயத்திற்கு சென்று பைரவரின் முன்பாக அந்த அகல் தீபத்தை, அகல்ல மிளகு முடிச்ச வச்சு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அவர் அருகே கொஞ்சம் தள்ளி, யாருக்கும் சிரமம் இல்லாமல் கீழே ஒரு துணியை வச்சுக்கோங்க, அல்லது ஒரு பேப்பரை போட்டுக்கோங்க. அது மேலே உட்காந்துக்குங்க. பைரவர் மேற்கு முகமாக இருப்பார், நீங்கள் கிழக்கு முகமாக உட்காந்துக்கணும். அவரை பார்க்குற மாதிரி எங்கே உட்காந்துனாலும் சைடில் உட்காந்தாச்சு, நேராக உட்காந்துருந்தா சரி, ஒரு பக்கமாக கிழக்கு முகமாக வந்து கொண்டு பைரவரை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதில் எல்லா பிரச்சனையும் நீங்கிடணும், திருஷ்டியெல்லாம் நீங்கிடணும் அப்படின்னு நிம்மதியை தூங்கி எந்திரிக்கணும். தூக்கமே இல்லை அப்படின்னு இருக்கும். அவளை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு ஓம் பைரவாயே ஸ்வாகா, ஓம் பைரவாயே ஸ்வாகா, ஓம் பைரவாயே ஸ்வாகா அப்படின்னு ஒரு 16 தடவை மனசுக்குள்ளேயே சொல்லுங்க. ஒரு 16 தடவை அப்படியே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அந்த நீங்கள் ஏற்றின தீபத்திலிருந்து அவ்வளோ மிளகெல்லாம் படப்படன்னு வெடிக்கும். தீபம் எரிஞ்சு அந்த மிளகு வெடிச்சு சேரும். எல்லா பிரச்சனையும் தும்சமாயிடும். ஆற்றுல உள்ள தீய சக்திலாம் வெளியேறிடும், பிரச்சனைலாம் நீங்கிடும். பைரவருக்கு குறித்தானது சிகப்பு நிறம் தான். அதனால சிகப்பு வஸ்திரங்களோ இல்லை சிவப்பு அரளி, செவ்வரளி மாலை அல்லது கதம்பம் ஏதோ ஒன்று வாங்கி சாத்துக்கோ. ஏதோ பழங்கள், மாதுளம்பழமோ ஏதோ ஒரு பழங்கள், நைவேத்தியத்துக்கு ஒரு பழங்கள் அர்ச்சனை செட்டு கொண்டு செய்யுங்க. பைரவரை வணங்கி விட்டு பைரவின் அனுகிரகத்தால் அதுக்கு வாங்கும். அதுக்கு வந்தவுடன் சிவப்பு நிற தேங்காய், சிவப்பு
தேங்காயில் நல்லா சிகப்பு தடவி வைக்க சொல்லியிருந்தேன் இல்லையா, அதையும் எடுத்துக்க வேண்டியது. அந்த டவராவில் தண்ணி எடுத்து வைக்கிட்டேன். டவராலையோ டம்ளரையோ அடுப்பு கறி போட்டு அந்த தூத்து தரத்தை வந்து வெளியில் வாசலில் ஊற்றிருக்கும். வெளி வாசலில் ஊற்றிட்டு அந்த தேங்காயை வாசலில் சேறு தேங்காய் போல உடைச்சிடணும். அதில் உள்ள எல்லா பச்சையும் வெளியில் வந்துடும். தூத்தத்தை வெளியில் ஊற்றிட்டணும். அந்த தேங்காயை உடைச்சிடணும். ஆற்று வாசல்லை அல்லது 3 ரோடு 4 ரோடு இல்லை 2 ரோடு பெரிய இடங்களை உடைச்சாலும் சரி. யாருக்கும் சிரமம் இல்லாமல் டவுனுகளில் கவனம் உடைக்கணும், பார்த்து சிரமம் இல்லாமல் தேங்காயை உடைச்சிட்டு இந்த தண்ணியும் வெளியில் ஊற்றிருக்கோம். எல்லா திஷ்டியும் வெளியில் போயிடும். எதிரிகள் அஞ்சுவார்கள். அப்புறம் பாருங்க, நிம்மதியாக பார்த்து எந்திரிக்கலாம், ஆனந்தமாக தூக்கம் வரும். இது செய்யுங்க. ஒரு 3 அஷ்டமிக்கு செய்யணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமிலையும் இது மாதிரி செய்யுங்க. அப்படியே தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு ஜோலியாக இருக்கிறவா ஞாயிற்றுக்கிழமை ராகுகால நேரத்தில் பிரார்த்தனை பண்ணிட்டு இது செய்யுங்க. பைரவ சுவாமி அடுக்கிற காத்தால எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஓம் பைரவாயே நமோ நமக. ஓம் குருப்பியோ நமக. பாலகுரு சக்தி பீடம், சுப்பிரமணியபுரம்.